பிரியாணி பேரை கேட்டாலே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிருவோம். அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னடா பிரியாணி இந்த கலரில் இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. செம சூப்பரான பீட்ரூட் பிரியாணி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். நம்ம எத்தனையோ வகை டைப் பண்ணியிருப்போம். பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, எறா, சுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எத்தனையோ பிரியாணி சாப்பிட்டுருப்போம். நான்வெஜ்ஜில், வெஜ்ஜில். ஆனால் வெஜ்ஜிலேயே நம்ம பீட்ரூட் பிரியாணி நம்ம இது வரைக்காலும் நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். இப்போ பேனில் குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஹோல் ஸ்பைசஸ் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் தான் கொடுத்து அனுப்ப போகிறோம். ஸோ குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. பிரியாணி ஃப்ளேவரும் இருக்கும். அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த். இந்த வெயில் காலத்துக்கு இது இப்போ பீட்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா எடுத்துருக்கேங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் போட்டிருக்கேன். அதை லைட்டாக கீறி சேர்த்துக்கோங்க. 2ஆக கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ மீடியம் சைஸில் 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். மசாலா நான் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா அவ்வளோதாங்க. அவ்வளோது. நான் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிரெல்லாம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பிரியாணியே தோற்று போயிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தயிரை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போது புதினா, கொத்தமல்லி என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பிரியாணியோட ஹைலைட்டே இதுதான். புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சமாக தானே செய்ய போகிறோம். அதனால் நான் கொஞ்சம் அளவாக கம்மியாகவே போட்டுக்கிட்டேன். இப்போ 2 குட்டியாக சைஸில் இருக்கிற 2 பீட்ரூட் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்ததுங்க. அதனால் நான் 2 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் ஒரு பெரிய சைஸில் பெருசாக இருந்தால் 1 கூட எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப துருவியெல்லாம் சேர்த்துட்டோம்னா அது நல்லா குழஞ்சிரும். நம்ம பிரியாணி இருக்காது. அது பீட்ரூட் சாதமும் மாறிடும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கும் போதே உண்மையாக சொல்கிறேங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த வாசனையே நம்மளை நல்லா அப்படியே இழுக்கும். அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே பீட்ரூட் வதங்குச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமா நான் பாஸ்மதி அரிசி தாங்க நான் சமைக்க ஆரம்பிக்கும்போது ஊற வச்சேன். போதும், அவ்வளோ நேரம் ஊற வச்சாலே போதும். இப்போ நல்லா கழுவி நான் ஃபஸ்ட்டே ஊற வைக்கும்போதே கழுவி எடுத்து வச்சுட்டேன். 1 1/2 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவே புல்லட் அரிசி அந்த மாதிரி சேர்க்குறீங்க, இல்லைனா சீரக சம்பான்னா 1க்கு 2 டம்ளர் அளவு தண்ணி வைக்கணுங்க. அவ்வளோதான். நல்லா சேர்த்துட்டு இப்போ உப்போட அளவு இருக்கா நம்ம கரெக்டானு செக் பண்ணி பார்க்கணும். ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடாது. ஒரு கல் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துலலாம் உப்பு ஊறி அது வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நான் உப்பையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். போட்டாச்சு. 3 விசில் விட்டு இறக்குனோடனே சூப்பரான பீட்ரூட் பிரியாணி ரெடிங்க. இத்தனை நாளாக பிளேட்டில் சர்வ் பண்ணதானே நான் பார்த்துருக்கீங்க. பிளேட்டிங் பண்ணது. இன்றைக்கி பிளேட்டிங்கெல்லாம் கிடையாதுங்க. டைரெக்டாக லஞ்ச் பாக்ஸ் தான். சுபாக்கு எடுத்துகிட்டு போனேன். அப்படியே சுபாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. எத்தனை பேர் ஸ்கூலில் சாப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஒரு வாய் அவங்களோட மூடியில் இருக்கு இல்லையா, டிஃபன் பாக்ஸ் மூடியில் நம்ம எடுத்து வைப்போம். நம்ம எடுத்துன்னு போனதை விட ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாடு தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ எல்லார் வீட்டு சாப்பாடும் டேஸ்ட்டு பண்ணணும். இன்றைக்கி எனக்கு இந்த சமையல் பண்ணும்போது நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து வைக்கும்போது எனக்கு அதுதாங்க தோணுச்சு. யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க ஸ்கூல் லைஃப்பில் அப்படின்னு சொல்லுங்கள். நான் செஞ்சு முடிச்சிட்டேன். சூடாக குட்டி ஹாட் பாக்ஸில் சுபாக்கு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா இன்னொரு டிஃபன் பாக்ஸில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் போட்டு வச்சுட்டேன். ஒரே ஒரு ஆம்லேட் அதையும் போட்டுட்டேன். அப்புறம் சுபாக்கு ஜூஸ் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எப்போவுமே வீட்டில் மாதுளை போடுவேன், இல்லைனா மோர் கலக்கி கொடுத்துட்டு, இல்லைனா கரும்பு ஜூஸ் இப்படி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாதுளை ஜூஸ் போடலை. நீங்களும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரியாணி செய்யுங்க. ஜூஸ் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்